Welcome to Tech Zara 365. Bro. சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஏத்த அடிச்சதானா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? எவ்வளவு ப்ரோ தருது? என்ன ப்ரோ அவங்க சொன்னது 100 கிலோமீட்டர் தருன்னாங்க. அதேங்கப்பா. ஆனா என்னோட யூசேஜுக்கு வந்து 89 தருது ப்ரோ. 89 தருதா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏன் ப்ரோ உங்களுக்கு எவ்வளவு? ப்ரோ நானும் இதே கம்பெனி தான் எடுத்தேன். 70 தாண்ட மாட்டேது ப்ரோ. ஐயோ நீங்க ஜிப் மோட்ல நிறைய யூஸ் பண்றீங்க போல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஜிப் மோட எடுத்துட்டு ஸ்மார்ட் எக்கோல தள்ளிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா வண்டி வந்து ரொம்ப வேகமா போகாம மிதமான வேகத்துல போனுச்சுன்னா உங்களுக்கு சரியாயிடும் ப்ரோ. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. வாங்க இந்த வீடியோவை பார்ப்பதை பத்தி என்னன்னா இன்னைக்கு நம்ம ஏத்த ரிஸ்டா பத்தி பிரிச்சு பார்க்க போறோம். என்ன பிரிச்சு பார்க்க போறோம்? நான் அந்த வண்டி வாங்கினது 1.65 lakhs. ஆனால் வண்டி வாங்கின ஒரே வாரத்தில் எனக்கு இந்த ஹேண்டில் பாரு அடா என்ன ஆட்டம் கொடுத்துச்சு தெரியுமா? இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 மாதம் வண்டி யூஸ் பண்ணி 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒஸ்டான சர்வீஸ் ஏற்றுறது. பட் குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்டு சாலிட் குவாலிட்டி. ஒரு தடவை கூட இந்த பேனல்லேருந்து கேப்பிங்கில் சவுண்டுங்கிறது வந்ததே இல்லைங்க. நான் வாங்கினது என்னமோ எல்லார் வேரியன்ட் தான். அதாவது லோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 2.9 kW உள்ள ஒரு வண்டி. இதோட அவங்க கிளைம் பண்ண ரேஞ்சு வந்து 100 km. ஆனால் எனக்கு கிடைச்சது 89 தாங்க. அதுவும் எப்படி கிடச்சிச்சு? 40லேருந்து 50 ஓட்டினாதாங்க 89. நீங்கள் அதை விட்டு ஜிப்பில் இப்படி மாற்றிலாம் ஓட்டினீங்கன்னா 60 70 தாங்க. அவ்வளோதாங்க வண்டி. அதனால தான் அவருக்கு 70 வந்திருக்குது. அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ஃபீச்சர் இருக்குது. கன்சோல் பாருங்கள். உங்களுக்கு வந்து நேவிகேஷனு, மேப்பு, அப்புறம் என்னென்ன ட்ரிப்பு, ஃபோன் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்கான். என்னென்ன பேசிக்கான நீடு. இப்போ கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கணுமா? கிரிக்கெட் ஸ்கோரும் வரும். இதை எல்லாமே இதில் வந்துடும். இதில் அவங்களுக்கு ஜிப் மோடு, நார்மல் மோடு ரெண்டு இதுலேயும் ரேஞ்ச் எவ்வளோ அதை காட்டும். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 15,000 ரூபா கட்டணும். இல்லைன்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தர மாட்டான். வெறும் பேசிக் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். ஓகேங்களா ப்ரோ? இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் இருக்குது. எதை சொல்ல போறாரு? க்ளோஸ் அப்பானா இவ்வளோ ஜூம் எனக்கு கம்மி பண்ணிக்கோ. இங்கே பாருங்க, ரிவர்ஸ் பட்டனுங்க. ரிவேஸா? ஆமாம், ரிவர்ஸ் கியர் இருக்குங்க இந்த வண்டியில். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஒன் டேப்ல ரிவர்ஸ் பண்ணிட்டு ப்ரோ பின்னாடி கல் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் கவலைப்படாதீங்க ப்ரோ பார்த்து ப்ரோ. எவ்வளோ பெரிய மேடா இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் வச்சு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரோட்ல இருந்து நீங்க கீழே இறங்கிட்டீங்க, திரும்ப பின்னாடி வரணும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஃபீச்சர் ஆகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது நம்மளுக்கு ஒத்தே இல்லை, லேடிஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ப்ரோ பறக்குறீங்களே. ஆமாம் ப்ரோ, வண்டி 80 கிலோமீட்டரு வேகம் சர்ன்னு போகும். அதே மாதிரி நீங்க வேகம் ஓட்ட பேட்டரி சார்ஜ் சர்ன்னு இறங்கும். பிரேக்ஸ் பத்தி பார்ப்போம்னா இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கும் இருக்குது. ஆனா 2 பிரேக்கும் அட் அ டயத்திலே வேலை செய்யும். ஒரு பிரேக்கை அப்ளை பண்ணீங்கன்னா 2 பிரேக்கும் அட் அ டயத்தில் பிடிச்சிங்க. அந்த மாதிரி ஒரு டியூவல் காம்போ பிரேக்கிங் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இதுல ஸ்கிட் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஃப்ரண்ட் வீலும் இதுவும் எவ்வளவு தடவை சுத்துதோ அதே ரொட்டேஷன் தான் இதுவும் சுத்தும். அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு மடி டெரைன்ல போறீங்க அப்படிங்கும்போது இப்படி சரட்டுன்னு விடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி பின்னாடி வந்து சர்ன்னு இதுவாகாம வரும். அதுதான் அந்த ஸ்கிட் கண்ட்ரோலோட மெயினான ஃபீச்சர். இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோப்பி டெரைனில் ஏறுறீங்கன்னா வண்டி வந்து ஆட்டோ ஹோல்ட் ஆகி அதுவாகவே நின்றும். நீங்கள் பிரேக் பிடிச்சி நிறுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஒரு ஸ்லோப்பில் நிற்கும் போது இல்லை ஒரு ரேம்பில் ஏறுறீங்க அப்படின்னா வண்டி வந்து பின்னாடி நகராமல் அதுவே நின்றுக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக்கை ஒன் டேப் இப்படி பண்ணிங்கன்னா பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? திரும்ப பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ ஹோல்டு எனேபிள் ஆயிரும். ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். இப்போ என் முன்னாடி வந்து ஒரு ஸ்லோப் இருக்குது. அதில் நான் போயிட்டு அப்படி இது பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ஹோல்டுன்னு ஒன்று காட்டுது பாருங்கள்.
இது வந்து எனேபிள்ட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணாமலே வண்டி வந்து பின்னாடி போகாது. ஒன்ஸ் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரேக் அழுத்திட்டிங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். எகைன் நீங்கள் பிரேக் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஹோல்டு எனேபிள்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த வண்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னன்னா, நம்ம இப்போ நார்மலாக ஆக்சலரேட்டர் திருகும் போது ஸ்பீட் அட்டைன் பண்ணலாம். அதே இது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து வண்டி நிற்கும். அதெல்லாம் வந்து இதில் ஃபார்வர்ட் பிரேக்கிங் பண்ணலாம். ஃபார்வர்டில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இதோட டாப் ஸ்பீடு பற்றி பார்ப்போம். எனக்கு என்ன காலையிலேருந்து எந்த போனி ஆகலை. யார் ராமி கருங்குழங்கு மாதிரி இருக்க? வண்டி நல்லா இருக்கு. மேன்பா குறுகுறுன்னு பார்க்குற. தூக்கிடுவோமா? வேறு ஆள் நிற்கிறாங்களா? தூக்கிடுவோம். டாமி கத்தாது கத்தாது கத்தாது. ஜூம்பாங்க என்னடா அது பேக்கு தூக்கலா இருக்கு? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. ஏத்தர்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஏத்தர். இதில் போய்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ வந்து நம்மளோட வெஹிக்கிளில் எவ்வளோ பேட்ரி ஸ்டேட்டஸு, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட் இதில் வந்து அலாம் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து அலாம் ஆரம்பிக்கும். இது வெஹிக்கிள் எங்கே நிற்கிது அப்படிங்கிறதுக்கான லைவ் வியூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதிலே வந்து நீங்கள் ட்ரிப் பிளானர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சார்ஜர் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இதில் வந்து வேலட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார்ஜிங்கில். அந்த வேலட்டில் நீங்கள் ஒவ்வொரு பப்ளிக் சார்ஜிங்லேயும் போட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பே பண்ணிவிட்டு அந்த 100 ரூபா திரும்ப ரீஃபில் ஆகிக்கும். வேறு வாரண்ட்டி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே இதில் வந்துடுங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, சார்ஜ் போட்டு மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இது கொடுத்துட்டு ஸ்டாப் சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடும். இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து பிங்கிங் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இது டர்ன் ஆஃப் வந்து என்னென்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் வண்டியே எடுக்கலை, வெளியூர் போயிட்டீங்க, டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் டு டர்ன் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி டர்ன் ஆஃப் ஆகிரும். அப்புறம் நீங்கள் கீயை போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோதான்.